எஸ் ப்ளீஸ், த மைக் இஸ் yours. ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். மணி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரெஹ்மான் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சிம்பு அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சூப்பர் டார்லிங், சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த லவ். எஸ் மேம். எனக்கு பேச 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேசிடுறேன். இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கும் போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு அலப்பறையை கொடுத்துருவோன்றாங்க. அண்ணா கை மட்டும் அப்படி காமிச்சிருக்கீங்களா? நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. சூப்பர். எஸ் மேம். இந்த மேடையில் இன்னைக்கு வந்து நிற்கும் போது இது நிஜமாலும் ஒரு கலை கொண்டாட்டமாக தான் எனக்கு தோணுது. ஒரு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா இந்த முன்னிலையில் நீ இருக்கிற எல்லாரோடையும் திறமை, எத்தனை டெக்கேட்ஸோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிஜமாலும் இது ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த எனர்ஜி, இந்த அற்புதமான எனர்ஜி. நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நீங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க தான் இந்த சினிமாவை வாழ வைக்க போறவங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும். இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்ல தான் யூஸ் பண்ண முடியும். மணி சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. 1-2 வாட்டி பண்ண முடியாமல் போச்சு. கடைசியில் 3rd time is the charm சொல்கிற மாதிரி இதில் வந்து அமைஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெஹ்மான் சார் இங்கே முன்னாடி இல்லை, பட் அவர் எங்கே இருந்தாலும் ஏலேலோன்னு ஆரம்பித்து ஏறி உட்காந்துட்டார் நம்ம நெஞ்சுக்குள்ள. ரெஹ்மான் சாரோட இசையில் நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ட்ரிஷா, சிம்பு, ஜோஜுவேட்டா, நாசர் சார், ரவி கே சந்திரன் சாரோட டிஓபி ஒர்க்கில், அசோக், சஞ்சனா, இதில் நடித்த எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட், கமல் சார். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஏகலவ்யன் மாதிரி, பெண் ஏகலவ்யன் வச்சுக்கோங்க. நல்ல வேளை நீங்கள் ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர், எங்ககிட்ட இருந்து எல்லாம் கட்ட விரல் கேட்காத துரோணாச்சாரியர். ஸோ ஆல்வேஸ் நன்றி உங்களுக்கு. இந்த மேடையில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் 1 more minute. 3 பேருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எழுதிட்டு வந்தேன். நான் இது எழுதிட்டு இருக்கும்போது மணி சார் கேட்டார், என்ன பிட் அடிக்கிறியான்னு கேட்டார். தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு எழுதிட்டேன். உங்களுடைய படைப்பில் இருந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெஹ்மான் சாருக்கு, சார் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, நம் இசைக்கு நீ அழகு, உன்னை ரசிப்பதால் நான் அழகு. அண்ட் மணி சார், உங்களுக்காக இது ஒருமையில சொல்லிடுறேன், நீன்னு சொல்றதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. உன் இயக்கத்தில் நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது என் மணியே. அண்ட் கமல் சார், உன் கூட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒன்று போதுமா? 100 படங்கள் வேணும், அதை கேட்குறேன். இந்த சாமிய அந்த சாமிய. ரொம்ப நன்றி. அது பிட் இல்ல, ஸ்கிரிப்ட். அவ்வளோ சூப்பரா இருக்கு. மனசுல பேசியிருக்காங்க. ஆமா, இவ்வளோ ரசிச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க.
நீங்கள் நல்லா பாடுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்னு அவர் அங்கேருந்து கேட்குற மொமெண்ட் தான். ஸோ மணி சார், கமல் சார் எல்லாரும் இருக்காங்க. எந்த பாட்டு உங்களுக்கு தோணுதோ இந்த இடத்துல உங்களுக்கு பாடினா சரியாக இருக்கும்னு அந்த பாடல் நீங்கள் பாடலாம். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரில. 2011 வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, கடல் ஒரு படம் பண்ணுறாங்கன்னு. நான் எப்பவும் போல் ஃபோட்டோஸும் சீடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன். ஒரு 2 நாள் நின்று ஃபோட்டோஸ் வாங்கினாங்க. இல்லை எனக்கு சாரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சீஃப் ஏடி வந்து சார்லாம் பார்க்க முடியாது, எல்லா ரோலையும் எடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன். என்னப்பா வேணும் அப்படின்னாங்க. இல்லை தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு. இபியை மீட் பண்ணுங்க, சிவா ஆனந்த்னு ஒருத்தர் இருப்பார், மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் மீட் பண்ணும்போது அவர் வந்து குறுந்தொகையா இல்லை புறநானூறுனா என்னன்னு தெரில, இன்னி வரைக்கும் எனக்கு தெரில. உன்னை அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னேன். எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த பையன்கிட்ட 14 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும், அவரோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ சார். இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர், இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ சார். நிறைய பேர்த்துக்கு குரு அமைவாங்க, சில பேர் தேடிப்பாங்க. நான் தேடின என்னோட குரு கமல் சார். அவர் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னார், டோன்ட் கால் மீ எ குரு, ஐ எம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு. நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா தான் சார், பட் என்னோட சினிமா நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. அண்ட் விஸ்வரூபம் பிரச்சனை அப்போ வெளியே நின்ன 100கணக்கான பேரில் நானும் ஒருத்தன் சார். அதனால் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஓஜி ஹேஷ்டாக் ஆண்டவர் பாய்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். I love you, sir. I love you, sir. Thank you, sir. And Rahman, sir, international thug. I'm just honored to be a part of a film he's doing. Such an honor. And Simbuna, my brother. சிம்புனா மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேற என்னமோன்னு நினச்சேன். மீட் பண்ண அவர் வேற ஓட்டா இருக்காரு. அவரை தெரிஞ்சுக்க இன்னும் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னை கூப்பிட்டு நிறையா இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எனக்கு அது அன்னெசரி சொல்ல தேவையில்லை. பட் ஹி கால்ஸ் மீ, ஹி டெல்ஸ் மீ இப்படி பண்ணலாண்டா, இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் ட்ரூலி அ பிரதர். அண்ட் சிம்புனா, இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். திஸ் ஃபிலிம் வில் பி அ கேம் சேஞ்சர். அண்ட் லவ் யூ நா. தேங்க்யூ. அண்ட் த்ரிஷா மேம், யூர் பியூட்டிஃபுல் பர்சன். And I hope இன்னொரு படத்தில் we'll have combination scenes. So thank you for being whoever you are. And everybody, நாசர் சார் வந்து நான் நைனான்னு கூப்பிடுவேன், ஏன்னா நாங்கள் ஒரு 400 படம் நடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாசர் சார் இஸ் ஃபேமிலி. ஜோஜோ ஜார்ஜ் சாரை வந்து ஜாலி ஜார்ஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்கார். அண்ட் எவ்ரிபடி இன்வால்வ்ட். அபிராமி மேம், தீவான் நான் கூப்பிடுவேன். I hope we do more films, we go beyond the film. And everybody, including the technicians, ADs, I'm so thankful, I'm so grateful. And இந்த படம் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க வெயிட் பண்ணிருக்கேன். இன்னொரு 10 days இருக்கு. So let's watch the film. Thank you for having me. Thank you. Mani sir, thank you again. சூப்பர். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹேஷ்டேக் ஆண்டவர் பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளாம் கமல் சாரை தூரத்துலேருந்து பார்த்தாலே அப்பா கமல் சாரை பார்த்துட்டோம்ப்பான்னு அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். இப்போது உங்கள் தோளில் கையை போட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு, உங்கள் கூட நடிக்கிறான் போது ஹவு டு யூ ஃபீல்? இல்லை, சிவராஜ் சார் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் மேஜிக்கல். அண்ட் இந்த துரோணாச்சாரியார் வந்து கட்டவல் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ குருதட்சணையாக நாங்கள் நல்ல படங்கள் பண்ணியோம். டு டேக் குட் சினிமா ஃபார்வர்ட், ஐ திங்க் தட் வில் பி வாட் வி கேன் டூ ஃபார் யூ. சூப்பர். எப்பயுமே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பாராட்டுகள் வரும், நிறைய விருதுகள் வரும். உங்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே 3 விருதுகள் கிடைச்சிருச்சு அப்படின்றத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். மணி சார் இன்டர்வியூவில் உங்களை பாராட்டியிருந்தாரு.
கமல் சார் பாராட்டினதை நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட்டாக போட்டிருந்தீங்க. அதையும் தாண்டி சிம்பு சார் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு. ஸோ 3 விருது ஆல்ரெடி வாங்கி ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க. இன்னும் இந்த புகழும் இந்த பேரும் தொடர எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங். எப்பயுமே ஒருத்தர் இங்கேருந்து பேசும்போது கண் கலங்கும். அவ்வளோ சந்தோஷத்தில் அந்த ஷார்ட்டை பார்க்குறப்ப கண் கலங்குச்சு. இதே மாதிரி சந்தோஷம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறோம் டார்லிங். நோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தேங்க்யூ. எஸ் சஞ்சனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எங்கள் ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். மணி சார், உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐ ஜஸ்ட் சே, நான் இன்னும் நிறையா கற்றுக்கிறேன். ஐ வில் டூ வெல் அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். தட்ஸ் ஆல் ஐ கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். கமல் சார், யூ ஆர் மை ஹீரோ. நான் கனவு கூட கண்டதில்லை உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஐ கான்ட் பிலீவ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. தேங்க்யூ யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ கைண்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிம்பு சார், உங்கள் எனர்ஜிக்கு நான் எப்போவுமே பெரிய பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். த்ரிஷா மேம், அபிராமி மேம், அசோக், உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண experience I'll always cherish. I mean, I'm very grateful. Thank you so much for this. And ரஹ்மான் சார், எல்லா அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒரு படத்தில் சாரோட மியூசிக்கில் ஒரு பார்ட்டாக இருந்துட மாட்டோமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி காம்பினேஷனில் ஒரு சின்ன பார்ட் என்னால் இருக்க முடிஞ்சுது. I mean, this is the biggest blessing. Super. Thank you so much. And last but not the least, thank you to the entire direction team. Dana sir, Bijoy sir, Karan sir, you've always been there. You've always been very supportive. Thank you so much. Thank you Sanjana. Thank you. Yes ma'am. நான் ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன். இது என் கலை குடும்பம். பட் என்னோட குடும்பத்தினர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, என் கணவர் இங்கே வந்திருக்காரு. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தேங்க்யூ. ஐ லவ் யூ ராகுல். சார் எங்க இருக்க? கைமுடி காமிச்சு. எங்க சார்? அங்க இருக்காரு சார். வெல்கம் சார். மேடம், அங்க இருந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகே ஓகே, thank you. அண்ட் சஞ்சனா, நீங்க வந்து தக் லைஃப்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பண்ணியிருக்கீங்க, ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் ப்ளே பண்ணியிருக்கீங்க. உங்க ரோலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் படத்துல. June 5th. ஓகே சார், எப்படி வரும் அடுத்தது? மணீஸ்வரோட படத்துல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அப்படின்னா எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க? சார் கொடுக்குறாரு வாய்ப்பு, எதுமா பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. பிஹைண்ட் த கேமரா டைரக்ஷன் டீம்லையா இல்லை கேமராக்கு முன்னாடி ஆர்டிஸ்டாவா? ஃபர்ஸ்ட் சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா ஐடியா தான். அதான் சொன்னேன், சார் கொடுத்தாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சூப்பருங்க. ஓ நைஸ். ஸோ டார்லிங் ப்ரோ, நீங்களும் ஜூன் 5th தான் சொல்ல போறீங்களா, இல்லை உங்களோட ரோல் பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? ஏன்னா சொன்னீங்க த்ரிஷா மேம்கிட்ட அடுத்தது இன்னும் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாரோட நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கும் உங்களோட ரோல் அப்படி சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். சார் என்ன சொல்லலாம்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய ஸ்க்ரீன் சீன்ஸ் வந்து கமல் சாரோட. ஓகே, யா, மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் சீன்ஸ் கமல் சாரோட. சூப்பர். ஸோ ஜூன் 5th தான் நாங்களும் ஈகரா வெயிட்டிங். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்க போகிறோம். அண்ட் இந்த படைப்புக்கும் இந்த உழைப்புக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் 3 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ்.